காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? செல்வி கடைக்கு போயிருக்கா, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். ஆயின்மெண்ட் இருக்கா வீட்ல? நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ எரியுது. மகா ஏதோ பண்றாங்க. என்ன கடத்தினவங்களுக்கும் மகாக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. சொன்னா கண்டிப்பா பாஸ் நம்ப மாட்டாங்க. ஆனா விடவே கூடாது. இப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். முத்தரம்மா, நீதான் எனக்கு வழி காட்டணும். அர்ச்சனா, என்ன சாப்பிடுற? சொல்லு, வெளியில இருந்து ஆர்டர் பண்றேன். இல்லனா செல்வியை செய்ய சொல்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம். முதல்ல என் கை சரியானாலே எனக்கு போதும். உடனே எப்படி கை சரியாகும்? பட்ட காயம் பொறுமையா தானே ஆறும். அது வரைக்கும் சாப்பிடாம இருப்பியா என்ன? சரி, சிக்கன் பிரியாணியும் மட்டன் ஃப்ரை மட்டும் சொல்லிடுங்க. எனக்கு அது போதும். இதோ இப்பவே ஆர்டர் பண்றேன். செல்வி ஐயா, வெந்த கையில ஈ உட்காராம விசிறிக்கிட்டே இரு என்ன? சரிங்க ஐயா. செய்தி எதுக்குடி இவ கத்துறா? அம்மா, மெதுவா பேச சொல்லவா? அதெல்லாம் வேண்டாம். என்னதான் பேசுறான்னு கேக்கலாம். சத்தமாவே பேசட்டும். நிஜமாதான்க்கா, சந்தோஷமான செய்தி. கேட்டா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. அப்படி என்ன இவளுக்கு சந்தோஷம்? நாம இந்த வீட்ல இருக்கும்போது இவளுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? என்னன்னு சொல்லு சீதா, கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. அக்கா, ஒரு கூலி பட கடத்திட்டு போய் கொல்ல பார்த்தாங்கல்ல, அந்த கேங்ல ஒருத்தனை போலீஸ் புடிச்சிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் வச்சு மிதின்னு மிதிச்சிருக்காங்களா? எல்லா உண்மையும் சொல்லிட்டானா? அப்படியா? பாத்துமா, ஏமா எந்திரிச்சிங்க? உட்காருங்கம்மா. அப்போ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்குமே? ஆமாங்கா, கூலி பட தலைவனுக்கு கூலி கொடுத்த தலைவிங்க எல்லாரையும் வாரி சுருட்டி ஜீப்ல தூக்கி போட்டு போறாங்க. கூடிய சீக்கிரமே நடக்கும். அந்த எரும மாடுக யாருன்னு தெரியதானே போகுது. சீதா, கூலிப்படைக்கு தலைவன் சரி, கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது தலைவின்னு சொல்ற? பொம்பளைங்களா இத செஞ்சாங்க? ஆமா, பாக்கதான் பொம்பளைங்க. மகா பிராடுங்க. என்னம்மா, மகாலட்சுமி அம்மாவை ஃப்ராடுன்னு சொல்றீங்க? மகாலட்சுமிய ஃப்ராடுன்னு சொல்லல செல்வி அக்கா, மகா ஃப்ராடுங்க. அதாவது பெரிய ஃப்ராடுங்கன்னு சொன்னேன். ஓ, அப்படியாமா? ஹலோ அக்கா. என்ன சீதா, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கு கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்கியா? குண்டு குழுவி உட்காந்துட்டு இருக்கு. முகமே மாறி போச்சுக்கா. ஏய், என்னடி விசிற நீ? ஒழுங்கா விசிற மாட்டியா? வலி உயிர் போகுது. நான் என்னம்மா பண்றது? நான் வீசிக்கிட்டு தானே இருக்கேன். நீ விசிற லட்சணம் எனக்கு தெரியாதா? எப்படி எரியுது தெரியுமா? உனக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு. கண்டவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றல, உனக்கு இருக்கு. மீராக்கா, கொலை பண்ண முயற்சி பண்ணவங்களை விட கொலை பண்ண தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகமாமே. அப்படியாக்கா? ஆமாமா, வாழ்க்கையில வெளியே வரவே முடியாது. தூக்கு தண்டனை கூட கிடைக்கும். என்னது, தூக்கு தண்டனையா? அதாவது மரண தண்டனையா?
அதான் பாஸ் கையில மறைச்சு எடுத்துட்டு போறாங்க. மீராக்கா நான் அப்புறம் பேசட்டா? கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்லாம விடுவேனா? எப்போ தூக்குவாங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நான் உங்களுக்கு போன் பண்ணுதேன்க்கா, சரியா? அம்மா என்னம்மா முகமெல்லாம் வேர்த்து போச்சு? ஃபேன் ஓடிக்கிட்டு தானே இருக்கு. ஆ? என்னடி கிண்டல் பண்றியா? இல்லம்மா. கொன்னுடுவேன். நீ போய் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா. போ. அம்மா ஐஸ் வாட்டர் இங்கதாம்மா இருக்கு. அ, 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 நீ போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வா. போ. மீராக்கா, அர்ச்சனாவுக்கும் மகாவுக்கும் கண்டிப்பா ஏதோ சம்மந்தம் இருக்கு. பார்ட்டிக்கு முகம்லாம் வேர்த்து போச்சு. ஐஸ் வாட்டரா உள்ள இறங்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சாதான் அந்த குடும்பம் கொஞ்சம் உருப்படும். சரிக்கா, பாஸ் கூப்பிடுறாரு. நான் என்னன்னு கேட்டுட்டு அப்புறமா கால் பண்றேன். நடத்து நடத்து. என்ன பாஸ், அவசர அவசரமா வெளியே கிளம்பி போனீங்க, அதே வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க. why return பாஸ்? ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல பாஸ், ஹால்ல ஒரு முக்கியமான வேலை, அதாவது அதி முக்கியமான வேலையை பண்ணிட்டு இருந்தேனா, அதான் நீங்க கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டேன். அப்படியா? ஒரு முக்கியமான விஷயம், அதான் உன்னை கூப்பிட்டேன். சரி, என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு. காட்டுங்க பாஸ், நான் பார்த்து சொல்லுதேன். நீங்களே சொல்லுங்க. குல்ஃபி ஐஸ். பாஸ், எப்படி பாஸ்? போற வழியில ஒரு பையன் குல்ஃபி ஐஸ்னு வித்துக்கிட்டு இருந்தானா, அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சிரிப்பு தான் பாஸ் உங்களுக்கு அழகே. இந்த சிரிப்பு தான் என்னோட உயிர். உன் சிரிப்பு தான் அழகு. இல்ல பாஸ், உங்க சிரிப்பு தான் அழகு. நோ, உன் சிரிப்பு தான் அழகு. பாஸ், ஐஸ் வைக்காதீங்க பாஸ். ஐஸ் இருக்கே, விட்டா கரைஞ்சிரும். சிரிச்சுட்டே இருக்கலாமா இல்ல சாப்பிடலாமா? பாஸ், நாக்கு ஊறுது பாஸ், குடுங்க. ஏய்
மகா இங்க வா, இங்க வா வா, சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரம் வா. எனக்கா ஏன் இப்படி கத்துறீங்க? மகா, நாம இப்போ பெரிய டேஞ்சர் ஜோன்ல இருக்கோம். நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். என்னாச்சுக்கா உங்களுக்கு? ஐயோ நிலைமை புரியாம சிரிக்காத மகா. கன்ஃபார்ம் ரெடி ஆயிட வேண்டியதுதான். ஏன் மகா, ஜெயில மொட்டையெல்லாம் அடிப்பாங்களா? அக்கா, என்ன நடந்துச்சுன்னு உளராம சொல்லுங்க. நான் வளரல மகா. சீதாவை கடத்துனாங்கல்ல, கடத்தின கேங்ல இருந்து ஒருத்தனை போலீஸ் புடிச்சிட்டாங்களாம். போலீஸ் அவனை வச்சு அடி அடின்னு அடிச்சு உண்மையை கறந்துட்டாங்களாம். உங்களுக்கு யார் சொன்னது? யார் சொன்னா என்ன மகா, அதுதான் உண்மை. ஒருத்தனை புடிச்சா போதும், அவன் மூலமா தலைவனை புடிச்சிருவாங்க. தலைவனை புடிச்சிட்டா நீதான் அவன் சொல்லிடுவான். ஐயோ என்ன, இதுல என்னோட மொபைல் நம்பர் வேற சிக்கிடுச்சு. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அக்கா, யாரு சொன்னதுன்னு சொல்லுங்க. போலீஸ் சொன்னாங்களா? இல்ல, சீதா மீராவுக்கு கால் பண்ணி பேசினதை நான் கேட்டேன். அக்கா, என்னன்னு சொல்லுங்க. மீராக்கா, இங்க ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன கடத்தின கேங்ல ஒருத்தனை புடிச்சு அவன்கிட்ட எல்லா உண்மையும் வாங்கிட்டாங்களா. அடுத்து இதுல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே தூக்க போறாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா. மகா, கண்டிப்பா நாம உள்ள போயிடுவோமா? தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஏதாவது பண்ணு மகா. ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்க. இல்ல இல்ல, திரும்ப ஏன் மொபைல் எல்லாம் நான் தர மாட்டேன். அக்கா, வேற நம்பர்ல இருந்து கால் பண்ணா எடுக்க மாட்டாங்கா. போனை கொடுங்க. கொடுங்க. ஐயோ திரும்ப சிக்க வைக்கிறாளே. என்னாச்சு மகா? எடுக்கலக்கா. அப்போ அரெஸ்ட் பண்ணது உண்மையா இருக்குமா? ஐயோ மகா, இன்னொரு தடவை ட்ரை பண்ணு மகா, ட்ரை பண்ணு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ட்ரை பண்ணு. என்ன மேடம், எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? வெளியே வா. இருக்க ஏன் என்ன உள்ள அனுப்ப ஏதாவது ஏற்பாடு பண்றீங்களா? டேய், உங்க கேங்ல ஒருத்தனை போலீஸ் புடிச்சிட்டாங்களா? அத பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? அத நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. முட்டாள் மாதிரி பேசாதடா. எவனையாவது ஒருத்தனை புடிச்சா போதும், பிரச்சனை பெருசாயிடும். அப்புறம் ஏன் இன்வால்வ்மெண்ட்டும் தெரிஞ்சு போயிடும். தெரியட்டும். நான் என்ன ஓசியில வேலை பார்க்கவா என்ன வளர்த்து விட்டுருக்காங்க? பேசின காசை கொடுக்காம என்ன ஏமாத்துனீங்கல்ல? டேய், நீ கேட்ட பணத்தை நான் தரேன். ஆனா நீங்க ஒருத்தனும் ஊர்ல இருக்க கூடாது. எங்கயாவது நார்த் இந்தியா பக்கம் போயிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க. பணம் கொடுக்காம என்ன துரத்தி விட பாக்குறீங்களா? எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். என்ன மகா மிரட்டுறாங்கா? ஐயோ பணத்தை கொடுத்துரு மகா. அன்னைக்கு கொடுத்துருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இல்ல. சும்மா. டேய், இன்னைக்கு உன் பேங்க்ல டெபாசிட் ஆயிடும். பணத்தை எடுத்துக்கிட்டு கேங்கா இங்க ஓடி போய் சொல்லு. வெயிட் பண்ண முடியாது மேடம். சொல்ல போனா உங்க மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. நான் நேர்ல வாங்கிக்கிறேன். நேர்லையா? ஏய், என்ன என்னடா மிரட்டுறியா? நேர்லயே வந்து உனக்கு பணத்தை கொடுக்கணுமா? என்ன கிண்டல் பண்றியா? நீ இருக்கிற இடத்துக்குலாம் தேடி என்னால வர முடியாது, புரியுதா? பணம் வேணுமா வேண்டாமா? அந்த பிரச்சனை உங்களுக்கு வேணாம். நான் உங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். நீங்க பணத்தை ரெடியா வச்சிருங்க. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே பணத்தை கொடுத்து அனுப்புறேன். வீட்டுக்கெல்லாம் வராத. வேண்டாம் வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மேடம். நேரா நான் வீட்டுக்கே வரேன். பணத்தை ரெடியா எடுத்து வைங்க. என்னாச்சு மகா? என்ன சொல்றான்? அவன் பணத்தை வாங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றான். ஐயோ, அவன் இங்க வந்தானா சீதா அவனை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்லிடுவாளே. ஐயோ, நாம சிக்க போறோம் மகா. மகா, அவனை வர வேண்டாம்னு சொல்லு மகா, ப்ளீஸ் மகா.
என்னாச்சு? கட் பண்றாங்கா. திரும்ப கூப்பிடு, திரும்ப கூப்பிடு. அடிச்சிருவேன் உள்ள. கூப்பிடு மகா, வந்துற போறான். கூப்பிட்டு தொலை. ஹலோ. என்னாச்சு மகா? போன் எடுத்தானா? அக்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்க்கா. ஐயோ, அப்போ என்ன ஆகும்? ஏன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணா? அப்படின்னா அவன் இங்கதான் வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்ண போறோம்? அக்கா கொஞ்சம் பேசாம இருங்க. வாங்க மேடம். ராம், அர்ச்சனா சித்திக்கு மருந்து தீர்ந்து போச்சு. நீ மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிட்டு வரியா? கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? கை வலிக்குது ராம். ப்ளீஸ் ராம். எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் சொல்றீங்க? கொஞ்சம் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அர்ச்சனாக்கா பிரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுல்ல, அது உங்ககிட்ட தானே இருந்துச்சு, என்கிட்ட இல்லையே. அது அது ரூம்ல இருக்கும், பாருங்க. மகா, சீதா வந்துட்டு இருக்கா. அக்கா போய் மேனேஜ் பண்ணுங்கக்கா. போங்கக்கா. இத போறேன், போங்க, எடுத்துட்டு வரேன். சீதா, மகா ரூம்ல என்னோட மருந்து சீட் இருக்கு, போய் எடுத்துட்டு வாயேன். இல்ல, நான் போயிட்டு. நீ போ, சீக்கிரம் போ, போய் எடுத்துட்டு வா. போ, நீ போ, மெதுவா எடுத்துட்டு வா. போ. வாங்க செந்துரா, நல்லா இருக்கீங்களா? சீதாவை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. மகா, ராமுக்கு ஞாபகம் வரத்துக்குள்ள இவனை அனுப்பிடு. அக்கா, சீதா வந்துட போறா, பாத்துட்டுங்க. நான் 2-3 முறை உங்க ஆபீஸ் வந்திருக்கேன். அங்க நீங்க என்ன பார்த்திருப்பீங்க. ஆபீஸ்ல பார்த்த மாதிரி இல்ல, வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ராம், பிரிஸ்கிரிப்ஷன் வந்ததும் நீ உடனே வாங்கிட்டு வந்துரு. சித்திக்கு ரொம்ப வலிக்குதான். ஆமா ராம். சீதா, சீக்கிரமா எடுத்துட்டு வா.